தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதை பற்றி ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 99% இந்த இஷ்யூ எங்கேருந்து வரும்னா பிஸ்னஸ்லேருந்து வரும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் பீப்புள். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20 நாளில் வேணும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எப்படியோ அப்படி இப்படிலாம் பேசிட்டு ஓகே நாங்கள் வந்து 15 டேஸ்லேயே முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு டெக்னிக்கலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓகே எங்கள்கிட்ட பெரிய டீம் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட் கேட்கும்போது தான் அது ஒரு ERP அப்ளிகேஷனாக இருக்கும். அது ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு அந்த பிஸ்னஸ் கீழே கிட்டத்தட்ட ஒரு 15 வெண்டார்ஸ் இருக்காங்க. அந்த ஈச் வெண்டாருக்கும் நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அவங்க ஈச் வெண்டாருக்கும் நான் என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன், அவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க